ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிஓடி பிசிஓஎஸ்க்கான ஃபுட் சார்ட் அப்படிங்கிறது தான். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி ஃபுட் சார்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேயே ஆட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ரொட்டீனாக ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு தேவையான ஃபுட் சார்ட் அப்படிங்கிறது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இர்ரெகுலர் பீரியட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அதே மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ் 5 நாள் பீரியட் தள்ளி வருது, 5 நாளைக்கு முன்னாடியே வந்துடுது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபுட் சார்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த தைராய்டு இருக்கவங்களுக்குமே இந்த ஃபுட் சார்ட் ஓகே தான். தைராய்டு இருக்கிறவங்க மெயினாக நீங்கள் கேபேஜ் சேர்த்துக்காதீங்க, முட்டைக்கோஸ் சேர்த்துக்காதீங்க, ப்ராக்லி தான், அது எனக்கு தமிழில் தெரில, ப்ராக்லி சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி உப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இந்து உப்புன்னு சிவப்பு கலரில் உப்பு இருக்கும், அந்த உப்பு அதிகமாக இது பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு பிரேசில் நட் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க. நார்மலாக தைராய்டுக்கு வந்து 2.5 தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இதே ஃபுட் சைக்கிளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போவுமே காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய தண்ணீர் எடுத்துக்கோங்க. பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் இருக்கிறவங்க, ப்ரோலாக்டின் ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் வெந்தய தண்ணி வேண்டாம். மொதல் நாள் நைட்டே வெந்தயம் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நான் எடுக்கிறனாலும் ஓகே. இல்லை நான் அப்படியே ராவாக நான் தனியாக குடிச்சிட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிட்ருவேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா 2 பட்டை, சுருள் பட்டை அப்படிங்கிறது இருக்கும். அந்த சுருள் பட்டையை உங்களுடைய ஆள்காட்டி விரலில் 2வது கோடு அளவுக்கு இருக்கக்கூடிய அளவில் நீங்கள் அதை வந்து அது கூட போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து நல்லா வாயிலேயே மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க, அது சாப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சுருள் பட்டையை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் அப்போக்கின்னு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி, வெந்தயம் சாப்பிட்றப்ப ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு அதையும் கொதிக்க வச்சு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. குறிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸ்க்கான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த புகைப்படத்தில் கொடுத்துருக்க அந்த ஃபுட் சைக்கிள் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. காலையில் எப்போவுமே ரைஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுங்க, நட்ஸ் எடுங்க, சீட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி ஐட்டத்தை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வேக வைக்காத உணவுகள், அதாவது சேலட் மாதிரி அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணதோ, தோசை, பூரி இந்த மாதிரி ஐட்டங்கள்னால் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதிய உணவு எப்போவுமே எல்லா உணவும் சாப்பிடுங்க. சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு வாக்கிங் போங்க. ஆஃப்டர் மீல் எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் அவசியம். அதே மாதிரி நைட் சாப்பாடு 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடவே கூடாது. பசிச்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க, இல்லைன்னா பால் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. 7 மணிக்குள்ளே உங்களுடைய ஃபுட் சைக்கிள் அப்படிங்கிறது முடிஞ்சிடணும். வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் தான் இனிமேல் அகைன் ஒரு 7 மணிக்கு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை 6:30க்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள், லெக்கப்தி வால் போஸ் பண்ணுங்கள், மலாசனா பண்ணுங்கள், பிரிட்ஜ் போஸ் பண்ணுங்கள். இது 4மே ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஃபுட் சார்ட்டில் பப்பாளி பழம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுக்காமனா வேணாம். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பப்பாளி பழம் எடுக்க வேணாம். பிஃபோர் ஓவலேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் நோ இஷ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபுட் சார்ட் ஓகே அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஃபுட் சார்ட் எதுவும் தயாரித்து தாங்க சிஸ்டர், இல்லை வேறு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அதுக்கு தனியாக ஃபுட் சார்ட் வேணும், வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, அதுக்கான ஃபுட் சார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுட் சார்ட் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.